வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே சிம்மம் ராசி என்பது தீ தத்துவத்தைச் சேர்ந்த மிக வலிமையான ஆட்சித்தன்மை கொண்ட தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கும் ஒரு ராசியாகும். இந்த ராசிக்காரர்கள் பொதுவாகவே வாழ்க்கையை ஒரு மேடையாக கொண்டு அதில் தாங்கள் முக்கிய கதாபாத்திரமாக திகழ விரும்புபவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் கவனத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள். அவர்களின் நடை, பேச்சு, உடை, உடல்மொழி ஆகிய அனைத்திலும் ஒரு ராஜ கம்பீரம் ஒளிரும். மற்றவர்களை வழிநடத்தும் இயல்பும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியமும் இவர்களுக்குள் இயற்கையாகவே உள்ளது. தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் எழும் மன வலிமை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் அன்பில் மிகவும் நேர்மையானவர்கள். அவர்கள் ஒருவரை விரும்பினால் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள். ஆனால் அதே சமயம் தங்களை மதிக்காதவர்களை எளிதில் ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு மரியாதை, கவனம், அங்கீகாரம் ஆகியவை மிக முக்கியம். இதனால் சில நேரங்களில் அவர்கள் பெருமைப்படுவதாக அல்லது அகந்தையுடன் நடப்பதாக பிறர் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது அவர்களின் உள்ளார்ந்த தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. அவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மிகவும் பாதுகாப்பான ஆதரவாக இருப்பார்கள். எந்த பிரச்சனையிலும் முன்னின்று உதவுவார்கள். வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க விரும்புவார்கள். சாதாரணமாக பிறர் சொல்லும் பணியை செய்வதை விட தாங்களே திட்டமிட்டு செயல்படுத்தும் நிலையை விரும்புவார்கள். அரசியல், மேலாண்மை, கலை, நடிப்பு, தொழில், முனைவோர் துறைகள் போன்றவற்றில் அவர்கள் சிறந்து விளங்கும் வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் சிந்தனையில் பெரிய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நனவாக்க கடுமையாக உழைப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக ஆவல் மற்றும் உடனடி முடிவுகள் காரணமாக தவறுகளும் நிகழலாம். அதனை சரி செய்யும் பொறுமையை வளர்த்து கொண்டால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் தீவிரமானது. அவர்கள் மகிழ்ச்சியில் இருந்தால் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். கோபம் வந்தால் அதுவும் அதே அளவுக்கு தீவிரமாக இருக்கும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. விரைவில் மறந்து விடுவார்கள். அவர்கள் உள்ளத்தில் குழந்தை மனசு இருக்கும். அன்பு, பாராட்டு, கவனம் கிடைத்தால் அவர்கள் மறந்து விடுவார்கள். அதே சமயம் அவர்களை தவறாக புரிந்து கொண்டால் அல்லது மதிக்காமல் நடந்தால் அவர்கள் மனதில் ஆழமான பாதிப்புகள் ஏற்படும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜா போல வாழ விரும்புவார்கள். அவர்கள் சாதாரணமாக இருப்பதை ஏற்க மாட்டார்கள். எப்போதும் உயர்ந்த நிலையை நோக்கி முன்னேறுவார்கள். தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அன்பு, பெருமை, தைரியம் ஆகிய அனைத்தையும் இணைத்து கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமை இவர்களுடையது. சரியான சமநிலை மற்றும் பொறுமையுடன் அவர்கள் நடந்தால் அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி மற்றும் கௌரவம் அவர்களை தொடர்ந்து வரும். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளிப்படையாக பிரகாசமாக தோன்றினாலும் அதன் உள்ளார்ந்த பரிணாமங்களில் பல ஆழமான உணர்ச்சிகளும் சிக்கலான மனநிலைகளும் மறைந்து கிடக்கும். அவர்கள் வெளியில் தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவும் அன்பை ஆழமாக எதிர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் மனம் ஒரு ராஜ மாளிகையை போன்றது. வெளியில் வலிமை, உள்ளே மென்மை. அவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் அவர்களின் இந்த இருமுகங்களையும் புரிந்து கொண்டால் சிம்ம ராசிக்காரர்களுடன் உள்ள உறவு மிக வலிமையானதாக மாறும். சிம்ம ராசிக்காரர்கள் நட்பில் மிகவும் விசுவாசமானவர்கள். ஒருமுறை ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்க முயல்வார்கள். அவர்கள் நண்பர்களுக்காக எந்த அளவிற்கும் செல்ல தயாராக இருப்பார்கள். ஆனால் அவர்களை ஏமாற்றினால் அல்லது நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அந்த உறவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம். அவர்கள் மன்னித்தாலும் மறக்க மாட்டார்கள் என்பது இவர்களின் தனிச்சிறப்பு. அதனால் சிம்ம ராசிக்காரருடன் உறவை பேண விரும்புவர்கள் நேர்மையும் மரியாதையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போலதான் காதல் வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த தீவிரத்துடன் ஈடுபடுவார்கள். அவர்கள் காதலை ஒரு சாதாரண உணர்ச்சியாக அல்ல, ஒரு பெரும் அர்ப்பணிப்பாக காண்பார்கள். தங்களின் துணைக்கு ராஜ மரியாதை கொடுத்து அவர்களை வாழ்க்கையின் மையமாக வைத்து நடத்துவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். அன்பு, கவனம், பாராட்டு, புரிதல் ஆகிய அனைத்தையும் முழுமையாக எதிர்பார்ப்பார்கள். இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவில்லை என்றால் மன வருத்தமும் கோபமும் உருவாகலாம். எனவே அவர்களுடன் உறவு வைத்திருக்கும் போது உண்மையான அன்பும் வெளிப்படையான தொடர்பும் மிகவும் அவசியம். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் பலவீனங்களையும் புரிந்து கொள்வது மிக முக்கியம். அவர்களுக்கு சில நேரங்களில் அகந்தை, பிடிவாதம், அதிகமான சுயமரியாதை போன்ற குணங்கள் அதிகரிக்கலாம். அவர்கள் தங்கள் கருத்தை சரி என்று நம்பினால் அதை மாற்றுவது சுலபமல்ல. இதனால் உறவுகளில் சிக்கல்கள் உருவாகலாம். ஆனால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டலும் அமைதியான அணுகுமுறையும் கிடைத்தால் அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தும் மனப்பான்மையும் உடையவர்கள்.
ஆன்மீக மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள். அவர்கள் தங்கள் ஆற்றலை சரியான பாதையில் செலுத்தினால் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக அல்ல, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் தலைவராக மாறுவார்கள். தியானம், யோகா, நல்ல சிந்தனை போன்றவற்றை வாழ்க்கையில் சேர்த்து கொண்டால் அவர்களின் மன அமைதி அதிகரித்து முடிவெடுக்கும் திறன் மேலும் கூடி வரும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு தீப்பொறி போன்றவர்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் ஒளி பரப்புவார்கள். ஆனால் அந்த தீ சரியான கட்டுப்பாட்டில் இருந்தால் அது ஒளியாக மாறும், இல்லை என்றால் அது ஏரியாக மாறும், எரிவாகவும் மாறும். தங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு சாதாரண இலக்கு அல்ல, அது அவர்களின் அடையாளமாகவே மாறுகிறது. அவர்கள் எதை செய்தாலும் அதில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை அவர்களை எப்போதும் முன்னேற்றத்தின் பாதையில் தள்ளிக்கொண்டே இருக்கும். ஒரு சிறிய முயற்சிகளையும் பெரிய சாதனையாக மாற்றும் திறன் இவர்களிடம் உள்ளது. அவர்கள் தோல்வியை வெறும் தடையாக மட்டும் பார்க்காமல் அதனை ஒரு பாடமாக கற்று மீண்டும் எழும் உறுதியை கொண்டவர்கள். இந்த மன வலிமை அவர்களை வாழ்க்கையின் எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடியவர்களாக உருவாக்குகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் பணம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். அவர்கள் சம்பாதிப்பதிலும் செலவிடுவதிலும் ஒரு ராஜ மரியாதை இருக்கும். நல்ல வாழ்க்கை தரம், அழகான பொருட்கள், பிரமாண்டமான அனுபவங்கள் ஆகியவற்றை அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அளவுக்கு மீறி செலவழிக்கும் பழக்கத்தையும் கொண்டிருக்கலாம். அதனால் நிதி மேலாண்மையில் சிறிது கட்டுப்பாடு கொண்டு வந்தால் அவர்கள் பெரும் செல்வத்தையும் நிலையான வாழ்க்கைகளையும் உருவாக்க முடியும். சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை மிகவும் அன்புடன் கவனிப்பார்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முயல்வார்கள். குடும்பத்தில் அவர்கள் ஒரு தலைவராகவும் ஒரு வழிகாட்டியாகவும் செயல்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் ஆட்சித்தன்மை குடும்ப உறுப்பினர்களுக்கு அழுத்தமாக உணரப்படலாம். எனவே அவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிரும் போது மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் மதிக்க வேண்டும் என்பது அவசியம். சிம்ம ராசிக்காரர்களின் சமூக வாழ்க்கை மிகவும் உற்சாகமானது. அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தை உயிர்ப்பிப்புடன் மாற்றும் திறன் கொண்டவர்கள். நண்பர்கள் வட்டத்தில் அவர்கள் மையமாக இருப்பார்கள். அவர்களின் பேச்சும் நகைச்சுவையும் மற்றவர்களை கவரும். பொதுவாக அவர்கள் கூட்டங்களில் பிரகாசமாக தோன்றுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக கவனம் பெற வேண்டும் என்ற விருப்பம் மற்றவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கலாம். அதை சமநிலைப்படுத்தி கொண்டால் அவர்கள் அனைவராலும் விரும்பப்படும் நபராக இருப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பற்றி பேசும்போது அவர்கள் பொதுவாக உற்சாகமான ஆற்றலை கொண்டிருப்பார்கள். ஆனால் அதிக வேலை பளுப்பு, மன அழுத்தம், கோபம் போன்றவை அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது இரத்த அழுத்தம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது. சீரான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, மன அமைதிக்கான செயல்பாடுகள் ஆகியவற்றை அவர்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டால் அவர்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த இலக்கு என்னவென்றால் அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டாம், அவர்கள் நிலவில் நிற்கும் வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அவர்கள் பிறந்ததே ஒரு தாக்கத்தை உருவாக்குவதற்காக என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கை அவர்களை எப்போதும் பெரிய கனவுகளுடன் முன்னேறச் செய்கிறது. அவர்கள் தங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தி மற்றவர்களையும் உயர்த்தும் வழியில் செயல்பட்டால் அவர்கள் ஒரு உண்மையான தலைவராகவும் சமூகத்தில் ஒரு முன் உதாரணமாகவும் மாறுவார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடையாளம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அவர்கள் எங்கு இருந்தாலும் நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை தங்களின் செயல்களால் நிரூபிக்க முயல்வார்கள். சாதாரணமாக கூட்டத்தில் கலந்து மறைந்து போவது இவர்களுக்கு இயலாத ஒன்று. அவர்கள் எப்போதும் தனித்துவமாக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த தனித்துவ உணர்வு அவர்களை புதுமை படைக்கவும் புதிய பாதைகளை தேர்வு செய்யவும் தூண்டுகிறது. அவர்களின் வாழ்க்கை ஒரு கதை போல் இருக்கும். ஒவ்வொரு கட்டமும் ஒரு புதிய திருப்பத்தையும் ஒரு புதிய உயரத்தையும் நோக்கி செல்லும். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் திறனில் மிகவும் தைரியமானவர்கள். அவர்கள் நீண்ட நேரம் யோசித்து தயக்கம் காட்டுவதற்கு பதிலாக தன்னம்பிக்கையுடன் முடிவெடுத்து செயல்படுவார்கள். இந்த வேகம் பல நேரங்களில் அவர்களுக்கு வெற்றிகளை அளிக்கும். ஆனால் சில சமயங்களில் அதே வேகம் தவறுதலுக்கும் காரணமாகலாம். இருந்தாலும் அவர்கள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்யும் மனப்பக்குவம் கொண்டவர்கள். இதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஒரு முக்கிய குணமாகும். சிம்ம ராசிக்காரர்களின் மன உறுதி அவர்களின் மிகப்பெரிய ஆயுதமாகும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அவர்கள் அதை உடைத்து கொண்டு முன்னேறுவார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீப்பொறி ஒருபோதும் அணையாது. அது எப்போதும் அவர்களை முன்னேற்றம் நோக்கி இழுத்துச் செல்லும். சில நேரங்களில் அவர்கள் சோர்வடையும் போது அந்த உள்ளார்ந்த சக்தி மீண்டும் எழுந்து நிற்கச் செய்கிறது.
இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பலமுறை மீண்டும் பிறப்பது போல ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பாராட்டை பெற விரும்புவது ஒரு பலவீனம் அல்ல, அது அவர்களின் உந்து சக்தி. ஒருவர் அவர்களை உண்மையாக பாராட்டினால் அவர்கள் அதற்கான மதிப்பை பல மடங்கு திருப்பி தருவார்கள். ஆனால் போலியான பாராட்டுகள் அல்லது நம்பிக்கையற்ற வார்த்தைகள் அவர்களை விரைவாக பிரித்துவிடும். அவர்கள் உண்மையை உணரும் திறன் கொண்டவர்கள். இதனால் அவர்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதை காலப்போக்கில் தெளிவாக அறிந்து கொள்வார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு என்பது ஒரு முக்கிய அடித்தளம். அவர்கள் எந்த உறவாக இருந்தாலும், எந்த இலக்காக இருந்தாலும் முழு மனதுடன் அதில் ஈடுபடுவார்கள். பாதியில் விடுவது அவர்களுக்கு பிடிக்காது. இந்த குணம் அவர்களை பெரிய சாதனைகள் அடைய உதவுகிறது. ஆனால் அதே சமயம் அவர்கள் தங்களை அதிகமாக அழுத்தம் கொடுக்கவும் வழிவகுக்கும். எனவே ஓய்வெடுத்து தங்களை கவனித்துக் கொள்வது அவர்களுக்கு மிகவும் அவசியம். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரண பயணமாக பார்க்கவில்லை, அது ஒரு மகத்தான பயணம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பிறருக்கு வழிகாட்டும் ஒளியாகவும், தங்களின் கனவுகளை நனவாக்கும் போராளியாகவும், அன்பை பரப்பும் இதயமாகவும் திகழ்கிறார்கள். தங்கள் ஆற்றலை சமநிலைப்படுத்தி பிறரின் உணர்ச்சிகளை மதித்து முன்னேறினால் அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை ஒரு வரலாறாகவே மாறும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு வெளிச்சம் மட்டுமல்ல, அது ஒரு எரியும் தீப்பொறி போல தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும் சக்தியாகும். அவர்கள் எதிலும் சாதாரணம் என்ற வார்த்தையை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒரு தனி முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற ஆழமான விருப்பம் அவர்களுக்குள் எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த தீவிரமான எண்ணம் அவர்களை பல நேரங்களில் மற்றவர்களை விட வேகமாக முன்னேற்றத்தின் பாதையில் இழுத்துச் செல்லும். அவர்கள் வெற்றி பெறும் போது அது சாதாரண வெற்றி அல்ல, அது மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறும் அளவிற்கு பிரமாண்டமாகவே இருக்கும். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே வடிவமைக்க விரும்புவார்கள். பிறர் விதிக்கும் கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் அவர்கள் எளிதில் ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம். அந்த சுதந்திரத்தில்தான் அவர்கள் தங்கள் முழு திறமையும் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இந்த சுதந்திர உணர்வு சில நேரங்களில் பிடிவாதமாக மாறக்கூடும். மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டு அவற்றை நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும் பண்பை வளர்த்து கொண்டால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் கருணை அவர்களின் மிக அழகான குணங்களில் ஒன்றாகும். வெளியில் அவர்கள் வலிமையாகவும் ஆட்சி தன்மையுடனும் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். பிறர் கஷ்டப்படும் போது அவர்கள் அமைதியாக இருக்க முடியாது. உதவ வேண்டும் என்ற எண்ணம் உடனே எழும். இந்த கருணை அவர்களை ஒரு நல்ல மனிதராக மட்டுமல்ல, ஒரு உண்மையான தலைவராகவும் மாற்றுகிறது. மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் சவால்களை மிகவும் விரும்புவார்கள். வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைத்தால் அதில் அவர்கள் அதிக சுவாரஸ்யம் காண மாட்டார்கள். கடினமான பாதையை தேர்வு செய்து அதை வெற்றி பாதையாக மாற்றுவது அவர்களுக்கு ஒரு பெருமை. இந்த மனநிலை அவர்களை எப்போதும் வளர்ச்சியடைய செய்கிறது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் தேவையற்ற சவால்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் தங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது மிகவும் முக்கியம். சிம்மம் ராசிக்காரர்களின் பேசும் திறன் மற்றும் வெளிப்படுத்தும் திறன் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள். அவர்கள் வார்த்தைகளில் ஒரு கவர்ச்சி இருக்கும். இந்த திறனை அவர்கள் நல்ல வழியில் பயன்படுத்தினால் அவர்கள் பெரிய அளவில் மக்களை பாதிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அரசியல், மேடை பேச்சு, கலை, ஊடகம் போன்ற துறைகளில் அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் முன்னேற்றம் நோக்கி நகரும் ஒரு பயணம். அவர்கள் நிறுத்தம் அடையாதவர்கள். ஒரு இலக்கை அடைந்ததும் அடுத்த இலக்கை நோக்கி நகர்வார்கள். இந்த தொடர்ச்சியான முயற்சி அவர்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் அந்த பயணத்தில் அவர்கள் தங்களை மறந்துவிடாமல் வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஒரு அனுபவம். அவர்கள் இருக்கும் ஒரு இடம் உயிர்ப்பிப்புடன் இருக்கும். அவர்கள் இல்லாத இடம் வெறுமையாக உணரப்படும். தங்கள் உள்ளார்ந்த தீப்பொடியை சமநிலைப்படுத்தி அன்பும் அறிவும் இணைந்து செயல்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் உருவாக்கும் தாக்கம் தலைமுறைகள் நினைவில் நிற்கும் அளவிற்கு பெரிதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த பயணம் வெளிப்படையாக தெரியும். வெற்றிகளை காட்டிலும் மிகவும் ஆழமானது. அவர்கள் வாழ்க்கையில் அடையும் ஒவ்வொரு சாதனையும் அவர்களின் மன உலகத்தில் நிகழும் மாற்றங்களின் பிரதிபலிப்பாகவே இருக்கும். வெளியில் ஒரு ராஜாவாக தோன்றும் அவர்கள் உள்ளுக்குள் தங்களை நிரூபிக்க தொடர்ந்து போராடும் ஒரு வீரராக இருப்பார்கள். நான் இன்னும் சிறந்தவனாக இருக்க முடியுமா என்ற கேள்வி அவர்களை ஒருபோதும் அமைதியாகி விடாது. இந்த கேள்வியே அவர்களை வளர்ச்சியின் பாதையில் எப்போதும் முன்னோக்கி தள்ளும் ஒரு மறைமுக சக்தியாகவே செயல்படுகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் உறவுகள் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அவர்கள் அன்பு கொடுக்கும் விதமும் அன்பை எதிர்பார்க்கும் விதமும் மிகவும் வலிமையானது. ஒருவரை அவர்கள் மனதில் இடம் கொடுத்து விட்டால் அந்த உறவை அவர்கள் ஒரு பொக்கிஷமாக காக்க முயல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த உறவில் தங்களை மதிக்கப்படவில்லை என்று உணர்ந்தால் அவர்கள் மிக வேகமாக விலகிச் செல்லவும் முடியும். அவர்களின் இதயம் பெரியது, ஆனால் அந்த இதயத்தை காயப்படுத்தினால் அதன் தாக்கமும் அதே அளவுக்கு ஆழமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கனவுகளை மட்டும் நினைப்பவர்கள் அல்ல, அதை செயலாக்கும் வீரர்களும் ஆவார்கள். அவர்கள் எண்ணங்களை செயலில் மாற்றும் திறன் அவர்களின் மிகப்பெரிய பலமாகும். ஒரு எண்ணம் அவர்களின் மனதில் உருவானவுடன் அதை நினைவாக்க அவர்கள் முழு ஆற்றலையும் செலுத்துவார்கள். இந்த தீவிரமான முயற்சி அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி ஒரு முன்னோடியாக மாற்றுகிறது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக உதவி கேட்க தயங்குவார்கள். இதை மாற்றிக்கொண்டால் இவர்கள் இன்னும் விரைவாக வளர்ச்சி அடைவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்மை மிகவும் முக்கியமானது. அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மறைக்க விரும்ப மாட்டார்கள். அவர்கள் உணர்வதை நேராக வெளிப்படுத்துவார்கள். இந்த நேர்மை சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த குணம் அவர்களை நம்பகமானவர்களாகவும் மாற்றுகிறது. அவர்கள் யாரையும் ஏமாற்ற முயல மாட்டார்கள். அவர்களிடம் இருக்கும் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்வார்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தடத்தை விட வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்கள் பிறந்து வாழ்ந்து மறைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. அவர்கள் நினைவில் எடுக்கும் ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இந்த எண்ணம் அவர்களை சாதாரண இலக்குகளை தாண்டி பெரிய கனவுகளுக்குள் இழுக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றால் அது அவர்களுக்கான வெற்றியாக மட்டுமல்ல, அவர்களை நம்பியவர்களுக்கான வெற்றியாகவும் மாறும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை அவர்களின் இதயத்தில் இருக்கிறது. அவர்கள் வெளியில் காட்டும் தைரியம், தன்னம்பிக்கை, ஆட்சித்தன்மை இவை அவர்களின் உள்ளார்ந்த அன்பு, கருணை, உண்மை ஆகியவற்றின் வெளிப்பாடுகளே. இந்த 3 குணங்களையும் சமநிலைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறினால் அவர்கள் ஒரு சாதாரண தலைவராக அல்ல, ஒரு இதயங்களை வெல்லும் தலைவராக மாறுவார்கள். முடிவில் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் அவர்கள் உண்மையான வெற்றியை அடைவது அவர்கள் தங்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் போதுதான். அந்த புரிதல் அவர்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். அங்கு அவர்கள் வெற்றியை மட்டும் அடையாமல் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உணர்வார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரம் என்பது ஒரு சாதாரண அளவுகோல் அல்ல, அது அவர்களின் வளர்ச்சியை வடிவமைக்கும் ஒரு முக்கிய சக்தி. அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இளமையில் அவர்கள் தீவிரமான ஆற்றலுடன் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அனுபவம் சேரும் போது அந்த ஆற்றல் அறிவாகவும் கட்டுப்பாட்டாகவும் மாறும். ஆரம்பத்தில் அவர்கள் நான் எப்படி பிரகாசிப்பது என்று யோசிப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் நான் எப்படி மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்வது என்ற உயர்ந்த நிலைக்கு அவர்கள் உயர்வார்கள். இந்த மாற்றமே சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் தோல்விகளை வெறும் தடையாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். அது அவர்களின் உள்ளார்ந்த வலிமையை வெளிக்கொணரும் ஒரு சோதனை என கருதுவார்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் எதிர்பாராத சவால்களை சந்திப்பார்கள். அது உறவுகளில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், அல்லது அவர்களின் தனிப்பட்ட மனநிலையிலே இருக்கலாம். ஆனால் அந்த சவால்கள் அவர்களை உடைக்காது, மாறாக அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். அவர்கள் விழுந்த இடத்திலிருந்து எழும்போது அவர்கள் முன்பு இருந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு புதிய சக்தியாக மாறுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த மிகவும் செறிவானது, உலகமும் மிகவும் அறிவானது. அவர்கள் வெளியில் எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். அந்த தனிமையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள், தங்கள் இலக்குகளை மறுபரிசீலனை செய்வார்கள் மற்றும் தங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவார்கள். இந்த அமைதியான தருணங்கள் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானவை. அது அவர்களின் மனதை புதுப்பித்து மீண்டும் உற்சாகத்துடன் முன்னேற உதவும். சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருப்பதற்கு பிறந்தவர்கள். அவர்கள் சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் செய்கின்ற செயல்களும் மற்றவர்களை பாதிக்கும். ஒரு சிம்ம ராசிக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தினால் அவரை பார்த்து பலர் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முயல்வார்கள். இந்த தாக்கம் அவர்களின் மிகப்பெரிய சக்தி. ஆனால் அதே சமயம் அவர்கள் செய்யும் தவறுகளும் அவர்களை பாதிக்கக்கூடும், மற்றவர்களையும் அது பாதிக்கும். எனவே அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு பொறுப்புடன் இருக்க உதவும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு சக்தி. அவர்கள் அன்பை கொடுக்கும் விதமும் அதை வெளிப்படுத்தும் விதமும் மிகவும் ஆழமானது. அவர்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த நபரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அளவுக்கு அன்பை வழங்குவார்கள். ஆனால் அந்த அன்பு மதிக்கப்படவில்லை என்றால் அது அவர்களின் மனதில் ஒரு ஆழமான காயமாக மாறும். அந்த காயம் அவர்களை சில நேரங்களில் கடினமாகவும் தூரமாகவும் மாற்றக்கூடும். சிம்ம ராசிக்காரர்களின் இறுதி இலக்கு வெற்றி அல்லது புகழ் மட்டுமல்ல, அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை உருவாக்குவதற்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்கள் இல்லாத பின்பு கூட
அவர்களின் பெயர், அவர்களின் செயல்கள், அவர்களின் தாக்கம், இவை உலகில் தொடர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். இந்த எண்ணமே அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து உயர்த்தி ஒரு நினைவாக மாறச் செய்கிறது. அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு தீயாக தொடங்கி ஒளியாக முடிவடையும் ஒரு பயணம். அவர்கள் ஆரம்பத்தில் தங்களை நிரூபிக்க போராடுவார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறுவார்கள். இந்த பயணத்தை அவர்கள் உண்மையாக புரிந்து கொண்டு சமநிலையுடன் முன்னேறினால் அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதனை கதை மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒளிக்கதிராகவே மாறும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.